சூப்பர் டேஸ்டியான சாக்லேட் கேக் ரெசிபியோட தாங்க வந்திருக்கேன். இந்த சாக்லேட் கேக் ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸான ரெசிபி. அது மட்டும் கிடையாது, பிகினர்ஸாக இருந்தால் கூட ஈஸியாக பண்ணிடலாம். அண்ட் இந்த கேக்கில் கொடுக்க போகிற ஃப்ராஸ்டிங் க்ரீம் இருக்கு இல்லையா, அதை கூட ஜஸ்ட் 3 இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்மளே தான் ரெடி பண்ணி எடுக்க போகிறோம். அண்ட் ஹோம் பேக்கர்ஸ் கண்டிப்பாக உங்கள் மெனுவில் இந்த கேக்கையுமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த கேக் செய்கிறதுக்காக நமக்கு வந்து பட்டர் மில்க் தேவைங்க. அதுக்காக நான் 1 கப் அளவு பால் இங்கே நான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் வெதுவெதுப்பான பாலில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஒயிட் வினிகர் இருக்கு இல்லையா, குக்கிங் வினிகர் தான் யூஸ் பண்ணுறேன். அதை வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 15 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா அந்த மாதிரி கர்டல் ஆகி இந்த மாதிரி பொறுன்னு வந்துடும். இப்போ நம்மளோட கேக்குக்கு தேவையான பட்டர் மில்க் ரெடியாக. ஃபர்ஸ்ட் இங்கே நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். ஃபர்ஸ்ட் 1.25 கப் அளவு மைதா எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து ஃபஸ்ட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். 2 கப் அளவு பவுடர் சுகர் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, பொடிச்ச சர்க்கரை, அதையுமே வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா 1/2 கப் அளவு கொக்கோ பவுடருங்க. அந்த 250 ml கப்லேயே 1/2 கப் கொக்கோ பவுடர் எடுத்து வச்சுருந்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணுறேன். அடுத்த இதில் பேக்கிங் சோடா ஆட் பண்ணுவோம். அதுவும் 2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணுவோம். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். மிக்சிங் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வெட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். வெட் இன்க்ரீடியன்ஸில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பட்டர் மில்க் நான் ஆட் பண்ணுறேன். 1 கப் அளவு பட்டர் மில்க்கு. அதே கப்பில் வந்து பார்த்திங்கன்னா 1 கப் அளவு நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற தண்ணிங்க, அதுவுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 1/2 கப் அளவு ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆயில் வந்து பார்த்திங்கன்னா எந்த வாசமும் இல்லாத மாதிரியான ஆயில், ரீஃபைண்ட் ஆயில் மாதிரி ஏதாவது ஒரு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி 2 முட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவு வந்து வெனிலா எசன்ஸ் நம்ம இதில் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து வெட் இன்க்ரீடியன்ஸ் இருந்துச்சு இல்லையா, அந்த பாத்திரத்திலே நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, ஃப்ளாரு, கொக்கோ பவுடர் எல்லாமே, அதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஹேண்ட் பீட்டர் வச்சுட்டு இதை நல்லா நம்ம ஒரு 1 மினிட்டுக்கு மட்டும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து 9 இன்ச் பேன் நான் எடுத்திருக்கேன். 9 இன்ச் பேனில் பேக் பண்ணி எடுக்க போகிறேங்க. வந்துட்டு இதெல்லாம் ரெடி பண்ணும்போதே 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா, அதே 180 டிகிரி செல்சியஸில் 35 மினிட்ஸ் நம்ம இந்த கேக்கை வந்து பேக் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ சாக்லேட் கேக் பேக் ஆகிறதுக்குள்ளே நம்ம இங்கே க்ரீம் வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்காக ஒரு 1/2 கப் அளவு பால் வந்து நான் எடுத்திருக்கேங்க. இப்போ ஃப்ராஸ்டிங்கே சூப்பராக செட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு கட்டியாக வந்து நம்மளோட ஃப்ராஸ்டிங் ரெடி ஆயிடுச்சுன்னு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி பண்ணி விடுங்க. நம்ம ரெடி பண்ணி எடுத்த க்ரீம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக ஹோம் பேக்கர்ஸ் நீங்கள் வந்துட்டு பிகினர்ஸாக இருந்தாலும் இதை வந்து ஈஸியாக ட்ரை பண்ணலாம். தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் மோரோவர் நம்ம இதில் சொல்லியிருக்கிற எல்லா ஐட்டம்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக அவைலபிள் ஐட்டம்ஸ் தான். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரெசிபி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக எல்லாருமே இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. அதே மாதிரி உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு சாம்பிள்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எந்த தயக்கமும் இல்லாமல் இந்த கேக்கை